பாரதி 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 நில்லுப்பா. எங்கேயோ அவசரமா போற போல் இருக்கு. ஆமா, ஏன் இல்ல வேமா ஒரியா அதான் கேட்டேன். அந்த பீடியை கொடு. வலிக்குதா? ஆமா, ஏன் இல்ல கத்திரியேன்னு கேட்டேன். எப்பா தெரியாமாப்பா, உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குற, விட்டுப்பா. என்னவா நினைக்கிற? உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறப்பா, விட்டுருப்பா. ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? எது? என்னடா? இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொன்னேன். 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு சொல்லு. ஏப்பா உன்னை பெரியவர் சீக்கிரம் வர சொல்லிருக்காரு, வேமா போ. ஆமாமா, மறந்தே போயிட்டேன். அப்பா வாயாலே சொல்லிட்டு இருக்கிறானே. அண்ணே அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீங்களா? என்ன நினைச்சு கேக்குற? கைய காலா நினைச்சு கேக்குறேன். கைய எதுக்கு காலம் நினைக்கிற? கைய காலம் நினைச்சுனா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் என்னமா கேட்டானே? தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் என்னமா கேட்டானே? அது என்ன 98 99? அப்புறம் என்னமா கேட்டானே? எங்க இருந்தவன காணே? அப்புறம் என்னமா கேட்டானே? டேய், அவன் கேட்டத கூட உன்கிட்ட கேட்காம விட மாட்டானே. டேய், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். அப்பா என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டோமே. இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்பட்டி கேக்குறது? தம்பி யாரு? தம்பி ஐயா, நெருப்பட்டி கேட்டீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மத்த வச்சிடுறையா? என்ன மனுஷன்? ஐயோ, தீப்பெட்டி விழுந்துருச்சுங்கய்யா, எடுத்துக்கிறேன். காலக்கானா என்ன காலங்கண்ணே? ஏப்பா இப்படி தலைவரிக்க ஓடியாடுற? என்ன? ஐயா காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்துக்க. பயப்படாத, நான் இருக்க சொல்லு. என்னாச்சு? ஐயா, பேய கண்டால பாத்துட்டியா? பேயா? பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவன் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்கேன் ராஜா, நீ பயப்படாத. ஐயா, உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா, உங்க கால வந்து கெஞ்சி கேட்கிறியா? இங்க என்னை கொண்டு காப்பாத்தாட விட்டுருக்கியா? ஐயா 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 ஐயா, இங்கே பேயா? யாரா அவன் கண்ண பத்துறது? விடுறா, அம்மா கிட்ட வா. விடுறியா? விடுறா. ஏன் பாரதி, என்ன தப்பு பண்ணாட்டு இப்படி துணியை பொத்தி போட்டு அடிக்கிற? யாரும் பாத்துருவாங்கன்னா? அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா, அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்துன. ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்டவன எங்க? டேய், நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற? நக்கல உனக்கு? இல்ல இல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்ப இது வரைக்கும் நான் உனக்கு உதவுனது இல்ல. ஒன்னே சொல்லப்பா நானு. அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? குண்டக்கன்னா என்ன? குண்டக்கா மண்டக்கன்னா என்ன? ஓ, டேய் சொல்றா. இல்ல, குண்டக்கன்னா குண்டக்க, மண்டக்கன்னா மண்டக்க, குண்டக்க மண்டக்க, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற, போக போக தாத்தாம்பியா? துண்டெல்லாம் எதுக்கு பாரதி? அதாவது நீ பப்பா இல்லப்பா. வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. நல்லா கடிப்பேன், நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு. அப்படியா? இந்த கடி. டேய் கடிடா. சொன்ன இல்ல கடிடா. கடிடாங்கற. டேய் நில்லுடா. ஏப்பா, இங்க வெள்ளச்சாமி அம்பலார் தோட்டம் இது? அவர் பேரை சொல்லாதீங்க, அம்பலான்னு சொல்லுங்க. அவர் தோட்டம் இதுதான், வாங்க. அம்பலார வீட்டுல பாத்துட்டு தான்ப்பா வரேன். அப்படியா? அப்ப சரி. ஆமா, மொத்தம் எத்தனை ஏக்கர் தேரும்? இந்த பக்கம் 50 ஏக்கராங்க, மேற்கால பார்த்தா 100 ஏக்கராங்க, இந்த பக்கம் பார்த்தா 60 ஏக்கராங்க.
உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தில் இருப்பது ஏய். வார்த்தை. இங்க வா. என்ன வருது? நேத்து வர சொல்லி விட்டான்ல, ஏன் வரல? சொல்லி விட்டியா? சொல்லி விட்டு இருந்தா எல்லுன்னா என்னையா வந்து நின்று இருப்பா? என்னவா வந்து நிப்ப? எல்லுன்னா என்னையா வந்து நின்று இருப்பேன். ஏன் நீ செவிடா? ஐயோ, பின்ன காது கேட்காட்டி தாண்டா எள்ளுனா என்னையா வந்து நிப்பாங்க. நான் எள்ளுனா நீ என்னையா வந்து நிப்ப, நான் என்னன்னா நீ என்னவா வந்து நிப்ப. இல்லப்பா, சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அப்படியே. அயோக்கியத்தனம், ஐயோ, சே, சே, சே. மொள்ள மாறித்தனம், இல்ல ராசா, மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ இருக்கிற வேற ஒண்ணு செய்யற. ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ இருக்கிற சொல்ற. ஊருக்குள்ள சொல்றதாப்பா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா அப்ப சொல்ற? அவன் நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். அவன்கிட்ட போய் நான் எதுக்கு நிறுத்த சொல்லணும்? அப்பா தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சியா? உன்னைய போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா. ம்? குத்துக்கு மதிப்பு இருக்காடா? இருக்க? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த எப்பா உன் காலை எங்கன்னு காட்டுப்பா. இதா நீதான் கைய காலா நினைப்பியே. ஏய். ஆரம்பிச்சுட்டானே. எட்ரா. ஏத்தா இடுப்புல சுளுக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? நம்ம பக்கத்து வீட்டு சரச புருஷன் இல்ல? யாரு? அந்த மிலிட்டரியில இருந்து வந்திருக்கானே அந்த பெருசா? அவர்தான் அவர்தான். என்ன கணம் கணக்குறாரு. இடுப்பு போச்சு. ஐயோ பாரதி, ஊரு கெட்டு நாசமா போச்சுரா. உசுரோட இவ புருஷன் உரலுக்கெல்லாட்ட இருக்கும்போது மிலிட்டரிக்காரனையே சொல்றாளாம். இப்ப போனவ புருஷன் வர்றான், அவனும் ஒரு சைஸா வர்றானப்பா. அப்பா பாரதி, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, கொஞ்சம் வலிச்சு விடப்பா. டேய், இந்தா சுளுக்கு பழகுன்னு சொன்னேன்ல, இவர் இடுப்புல பழகு. பொம்பளை எல்லாம் நீ வலிக்கணும், ஆம்பளை எல்லாம் நானா? இடுப்பா அது பிரியாணி சரி அடுப்பா இருக்கு போப்பா. வலிடானா நேரம். ஏய், சுளுக்குறானா சுதி சேர்க்கிற? எனக்கு இதான்ப்பா தெரியும். எடு. எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுனா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிச்சிராங்க. யோ, கேக்குறேன்ல சொல்லியா? மிலிட்டிக்காரன் பொண்டாட்டி சரஸ் இருக்கால? ஆமா ஆமா. டேய், ஆமா, அவளுக்கு என்ன? பாவி மாவா, என்ன கணக்கணக்கிறான் அவளுமா? யோ, சுளுக்கடிச்சு சொன்ன துப்புறேன். இந்த சுளுக்கு துப்புனா தான் போவோம். இந்தா இந்த எண்ணெயை கையில வச்சு தேய்ச்சிட்டே போ. போய் தொலை போயா. கர்ம கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. யாரு பொண்டாட்டிடா தப்பா சொல்றேன்? மிலிட்டிக்காரனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு ராத்திரி எல்லாம் ஒரே சண்டை. நானே என் பொண்டாட்டி விளக்க போறனால வந்து சுளுக்குறாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன், நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். ஆமா. ஏய், நில்றா. ஏப்பா போறவர் எதுக்கு கூப்பிடுற நீ? நீங்க போங்கண்ணே. சொல்றேன். என்ன சொன்ன இப்போ? நாக்கு இழுத்து வச்சு கடிச்சிருவேன். ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லாம நீ? அவர் கோவப்படுறாருல, அவரெல்லாம் அடிச்சா தாங்க நீ பொழைச்சு போ போ போ. சொன்னதை செய்டா. எது? நாக்கை இழுத்து வச்சு கடிடா. ஏய், இவன் நாக்கை இழுத்து வச்சு கடிறானா? நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம். எப்படா நம்ம அண்ணன் மாதிரி பழகணும்? என்ன? கடிறா, கடிக்கையில அடிக்க வா. போங்கடா. கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? ஐயோ 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 ஐயோ, ஊருக்கு புதுசா இருக்காளே. ஐயோ, யாரு பெத்த பிள்ளையோ இப்படி மப்பு மண்டாரமா போறாளே. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, துண்ட தண்ணியில அடிச்சு போயிருச்சே. வேற துணி வேற கொண்டு வரலையே. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? கர்ம கர்மம். ஆஹா, ஒரு கிழமை வர்றாயா, அவன் வெட்டிய உறிஞ்சிட வேண்டியதான். சித்துபாய், என்ன என் மானங்காத்த மகராசா, கொஞ்சம் சீக்கிரம் வா ராஜா. என்னடா? அட ஈன பயில கோமணத்தோட வர்றான் ஐயா. ஒரு வேட்டியை கிட்டிய கட்டிட்டு வரப்படாது. சரி, இதை விட்டாலும் வேற வழி இல்ல. எப்படியாவது பிக்கப் பண்ணுவோம். வா வானே வா வாவே. என்னடா
எதுக்கு அவசரமா கூப்பிட்ட? ஒண்ணுமில்லனே, உள்ள ஒரு புதையல் மாட்டிக்கிருச்சு. என்னால தனியா தூக்க முடியல. நீ வந்து 2 பேருமா தூக்கி கையில வச்சு ஆளுக்கு பாதி பங்க பிடிச்சுக்கலாம். ஆளுக்கு பாதியா? பழனி முருகா, ஓடி வா. அடாடா, அந்த கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. முங்கு அவுட்டாச்சுப்பா. வீரமுத்து ஒன்னையும் காணடா. அட நல்லா தடுப்பா, அங்கதான் இருக்கு. சரி நீயே எடுத்துக்க. நான் தேடி அழுத்து போச்சு. அந்த பக்கம் போயிடாத, மீன் மண்டையா கடிச்சு போய் இங்க தேடு. நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னாள். அவள் தன்னன் தனியாய் நின்றி. என்ன இட்லி துணியா கரண்ட் கம்பியில காய போட்டு பாத்துக்கிட்டு நிக்கிற? அது ஒண்ணு இட்லி துணி இல்லையா? ஆ. என்னோட பிராயா. புறாவா? பெண் புறாவா ஆண் புறாவா? யோ, புறா இல்லையா? ஆ. என்னோட உள்பாடியா. உள்பாடியா? ஓ, நீங்க போடுற முண்டா பனியனா? ஆமா, அது எப்படி இவ்வளவு உயரத்துல ஏறி காய போட்ட நீ? நான் ஒண்ணும் காய போடலையா. ஆ. நான் என் வீட்டு கொடியில தான் காய போட்டிருந்தேன். உன்ன மாதிரி கருங்கா கசனியம் தான் இங்க கொண்டாந்து போட்டுருச்சு. அடி கொக்க மக்கா. ஏண்டி நீங்க எல்லாம் சிகப்பா இருக்கேன்ற ஆணவமா? ஆமா, இப்ப எல்லாம் காக்கா வட தூக்குறத விட்டுட்டு புறா தூக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாம இங்கே நெல்லு. ஓ முன்னால ஏறி எடுத்து காட்டுறேன். ஏண்டா வீரமுத்து, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏண்டா கரண்ட் கம்பத்துல ஏறிய சாக்கடிச்சு செத்துற மாட்டா? ஏண்டா வெண்ண, என்ன என்ன கிறுக்கு மாக்கா நினைச்சியா? இம்புடு காண்டு சிட்டுக்குருவி இந்த கரண்ட் கம்பியில உட்காந்து கபடி விளையாண்டு போகுது. இவ்வளவு பெரிய உருவத்தை என்னடா பண்ண போகுது இந்த கம்பி? வேலையை பார்த்துட்டு போடா டுபுக்கு. என்ன பண்றான் கல் ஊர்ல இன்னைக்கு ஒரு இலை உறுதியாகி போச்சுடா. என்னடா பாத்தியா? எத்தனையோ சாவுக்கு இவன் கொட்டடிச்சிருக்கான். பாவன் இவன் சாவுக்கு கொட்டடிக்க பாரதி பாய் கூட ஊர்ல இல்ல. அடியே கழட்டு மாக்கா, ஓன் டிக்கெட்டுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு டிக்கெட்டு. அடியே குள்ள கத்திரிக்கா, இந்த வீரமுத்தோட வீரத்தை இப்பயாவது பாத்துக்கடி. டேய் வீரமுத்து, போஸ்ட் மரத்துல தொங்கிட்டு இருக்க பார்த்தா முருங்க மரத்துல பேய் இருக்க மாதிரி தெரியுறா. டோய் பேயா! ஐயோ, அடடடடடடடடடா. இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா வர்றானே. மாப்பிள, உங்களை தான் மாப்பிள, வெளியே வாங்க. இத்தனோடு சரியில்லை மறந்துதான் தெரியாதா? உங்களை மறக்க யாராலும் முடியாது. வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? நானா? உங்களுக்கா? என் பொண்ணு நீங்க கணக்கு பண்றீங்கன்னா எனக்கு மாப்பிள தானே? ஆமா. என் பொண்ணு தனியா தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. சோப்பு போட்டு லெவல் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்றீங்களோ அவ்வளவு எனக்கு நல்லது. நீங்களும் என் பொண்ணு குளிச்சு நீராடி மேல வர்றப்ப என் பொண்ணு ஒரு குழந்தையோட வந்தா கூட நான் கவலைப்பட. எப்படியோ ஒரு வழியா செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. அட பாவி, அந்த பிள்ளைக்கு நீ அப்பனா இல்ல அவட்டியே கேப்பான். எவ்ளோ ஏண்டி என்னையா? அந்த ஆள் நெசமாவே உங்க ஒப்பனா? ஏன்யா சந்தேகமா இருக்கா? இல்ல, பார்த்தா உங்க ஒப்பே மாதிரி தெரியலையே. ஏதோ புரோக்கர் ரேஞ்சில இருக்கான். இருக்கும் இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்படி தனியா குளிக்கிறேடி, நான் வேணா கொஞ்சம் முதுகு தைக்கட்டா? எல்லாம் சும்மா. என் மேல நெசமாவே பிரியம் இருந்தா வேற ஒரு பொண்ணு பாக்க போயிருப்பியா? நானாவா போறேன்? அந்த கிழட்டு மூதையை தான் எடுத்துட்டு போச்சு. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீதான் பொண்டாட்டி. எங்க அப்பத்தா வச்சிருக்க 25 பொண்ணுல 5 பொண்ணு உனக்கு தான். 10 பவுனு, 15 15 15 20 20 20 25. தம்பி. யாரான? நமஸ்காரம். யோ, என்னையா தம்பி, என்ன நம்பி பொம்பளைய குடிக்கிறது உனக்கு என்ன வேடிக்கை? நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டீங்க? யோ, நான் உள்ளூர்காரன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா, நீ யாரு, எந்த ஊரு, இங்க என்ன வேலை உனக்கு? தேவர் பாளையத்துக்கு வெளியே எப்படிங்க? தேவாலயத்துக்கு வழி கேட்கிற இடமானது? வாய் நிலுது. என்ன வாய் நிலுது? அது நிலுது. ஓடுறா, ஓடியா, ஓடியாந்திரி, ஓடியாந்திரி. இந்த ஊர் பக்கம் எவ்வளவு வரக்கூடாது? ஐயோ, கல்வி ஓடுறா. யாரா தம்பி, யாரா தம்பி, யாரா அடி கொஞ்சம் சேர்த்தா? பைத்தியத்துக்கு வழி கட்டிட்டோம்டா. ஓடுறா, ஓடுறா. வெட்டாவுடா. ஏண்டா ஏண்டா, இதுவரைக்கும் என் முதுகு கூட நான் சோப்பு போட்டதுடா. வாழ்க்கையில முத ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சோப்பு போட போறத கெடுக்கவா பாக்குறீங்க? என் அக்காவுக்கு ஜாபாச்சு. வீரமுத்து டாடா.